ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல்லேருந்து உங்கள் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் வரும்போது பிரேக் ஷூ மாற்றுறாங்க. பிரேக் ஷூ மாற்றி கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாக போயிடுது. அதுக்கு என்ன காரணம் தான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணிட்டு அந்த அப்பு கூட தெரிஞ்சிருக்கோம். அதில் புதுசாக நம்ம பிரேக் ஷூ போட்டாலும் கண்டிப்பாக அந்த ஒரு எஃபெக்டாக இருக்காது, ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக போயிடும். அதுக்கு ஒரு மாற்று வழி தான் இருந்தது. இது கேம் எப்படி திருப்பி போனான்னு தான். ஏன்னா புதுசாக நீங்கள் பிரேக் ஷூ போட்டு நீங்கள் அடுத்த சர்வீஸ் நீங்கள் கொண்டு போனால் கூட கண்டிப்பாக அது திரும்பி பிரேக் ஷூ மாற்றுவாங்க. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாக போய்ட்டுருக்கும், அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இப்போ புது பிரேக் ஷூ மாற்றி கேம் உள்ளே போச்சுன்னா இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இதை பாருங்கள். இதை பண்ணாவே கண்டிப்பாக 8000-10,000 கிலோமீட்டர் அந்த பிரேக் ஷூ கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். இதால் பிரேக் ஜாம் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு நீங்கள் விஷயம் கேட்குறீங்கன்னா அது நான் கமெண்ட் ரிப்ளை ஆகணும்னா கண்டிப்பாக அது வீடியோ கண்டிப்பாக உள்ளே இருக்கும். நீங்கள் நம்ம வீடியோ நிறைய சர்ச் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த உங்களுக்கு வீடியோ புரியும். உங்களுக்கு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்தே வேலையை கற்றுங்க, ஓகேங்களா? ஏன்னா வண்டியில் இருக்க சின்ன சின்ன பாட்டு நம்ம கற்றுனா தான் நாளைக்கு எங்கே போனால் நம்ம தைரியமாக கற்க முடியும், ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக் கேம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் காமிக்க போகிறோம். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ புதுசாக போடுறாரு. ஆனால் புதுசாக போட்டால் கூட இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ தூரம் போயிடுது. இது என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஹப்பு கண்டிப்பாக வீக்காக இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம இதை இப்படியே விடக்கூடாது. ஒரு கேமை நம்ம ஒரு பல்ல திருப்பி போடலாம், திருப்பி போட்டு வண்டி யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த சர்வீஸ் விடும்போது கண்டிப்பாக அடுத்தபடி நம்ம பிரேக் ஷூ மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்து தான் எல்லாருமே கரெக்டாக கணக்கு பண்ணுறது. ஏன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக ஆகிடுச்சு பிரேக் ஷூ மாற்றினாட்டு ஹப்பு வீக்காக இருந்தால் கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இவ்வளோ போகும். அதனால் நம்ம இந்த கேமை ஒரு பக்கம் திருப்பி போடலாம். இப்போ இதில் பாருங்கள், மேலே இதுதான் ஃப்ரண்ட்டு பிரேக்கு. இது பாருங்கள், இது அவ்வளோ உள்ளே போகுது பாருங்கள். இப்படி நம்ம பிரேக் பிடிக்கும்போது அவ்வளோ உள்ளே போகுது பாருங்கள். ஓகே, இது இன்னும் ஒரு மாதத்தில் கண்டிப்பாக திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, திருப்பி ஃபுல்லாக உள்ளே போய்டும். அடுத்தபடி நம்ம திருப்பி மாற்ற வேண்டிய நிலைமை வரும். அதனால் ஹப்பு வீக்காக இருக்க வண்டிக்கு நம்ம இந்தமாரி சொல்யூஷன் பண்ணாவே இது பிரச்சனை வராது. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, இந்தமாரிக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரேக்கை ஃபுல்லாக நம்ம நெட்டு வெளில எடுத்துடணும். இந்தமாரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், ஓகேங்களா? இந்த ப்ளக் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். அந்த ஸ்பேனருக்கு ஒரு ராடு வச்சு நீங்கள் இங்கே வெல்டிங் பண்ணாவே இது கேட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இந்த ஒரு இதாக இருக்காது, ஈஸியாக கேட்டலாம். ஒரு டூல்ஸை நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்தமாரி டூல்ஸ் எல்லாம் இப்போது ஃபுல்லாக இது பண்ணிடணும். இது ரொம்ப பெரிய வேலை கிடையாது, சும்மா டிப்ஸ் தான் உங்களுக்கு. இது பண்ணாவே கண்டிப்பாக ஒரு 6000-7000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம். வண்டியை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 8000 கிலோமீட்டர் அதுக்கு மேலே கூட ஓட்டலாம். நீங்கள் அப்படியே தான் ஓட்டக்கூடாது, அப்படியே ஓட்டினாவே திருப்பி கோடு வந்து இருக்கும். ஓகே, இதெல்லாம் பண்ணுறோம் ஃபுல்லாக நம்ம கைட்டோம். கேமெல்லாம் எதுவும் வெளில எடுக்க தேவையில்ல, நீங்கள் கேரியர் பெட்டலாம் கேம் பண்ணி நம்ம கட்ட போகிறோம். இந்த நம்பர் வந்து 10ஆம் நம்பர் வரும், ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்பேனர் பிடிச்சிட்டு இதை நம்ம லூஸ் பண்ணணும். இது முக்கியமான டூல்ஸு 10ஆம் நம்பரு. பிரேக்கு லூஸ் பண்ணுறதுக்கு சின்ன இருந்தால் மைனஸ் இருந்தால் போகிறோம். ஓகே, கேட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதையும் ஃபுல்லாக வெளில எடுத்துடணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்ததெல்லாம் என்ன பண்ணுறோம், இதை வந்து ஃபுல்லாக வெளில எடுத்துடக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக எடுத்து இந்த ஆமுக்கெலாம் நம்ம க்ரீஸ் பண்ணால் அந்த பிரேக் நாய்ஸ் வராது. இப்போ நம்ம கேமில் திருப்பி போடப்போம், அதனால் இதை கொஞ்சம் நவுத்தி நம்ம தூக்கி போடப்போகிறோம். என்ன பண்ணணும், இந்த சைடில் வச்சு லைட்டாக நம்ம ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். அப்படியே வந்துடும் இல்லை வந்துச்சுங்க, அவ்வளோதான். இது என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஒரு பல்ல வண்டி திருப்பி போட போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா? இப்படி பண்ணிவிட்டு இது உள்ளே போகணும், அதனால் கொஞ்சம் லைட்டாக மேலே தட்டிக்கலாம். தட்டினவுடனே இந்த இது கொஞ்சம் வெளில வரும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போது பிரேக் ஷூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ தூரம் இருக்கும் உங்களுக்கு. பக்கத்து பிரேக் ஷூ, புது பிரேக் ஷூ தான். ஹப்பு வீக்காக இருந்தால் தான் இந்தமாரி பிரச்சனைலாம் வரும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த புஷ்ஷை நம்ம இதிலே போடுறோம்.
இது நம்ம எப்படி பண்ணோமோ அப்படி தான். இது போடும்போது கரெக்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக போகணும், ரொம்ப டைட்டெல்லாம் போகக்கூடாது. இது ரொம்ப டைட்டாக போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சரியாக இதை உள்ளே போகலன்னு அர்த்தம். அதனால் கையில் நம்ம இப்போ த்ரெட் பண்ணும்போதே ஈஸியாக உள்ளே போகணும். உள்ளே போயிடுச்சு இப்போது. அதுக்கப்புறம் இந்த நெட்டை நம்ம இங்கே டைட் பண்ணோம். இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணோம். கிளி கத்தினே இருக்குது. இதை கொஞ்சோடு லூஸ் விடக்கூடாது. ஓகேங்களா? பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. அப்படியே உட்காந்து பொறுமையாக நம்ம பண்ணவே ஈஸியாக பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கடையில் குத்தலாம் பண்ண வேண்டாம், வீட்டிலேயே நீங்கள் அழகாக ஈஸியாக பண்ணலாம். இது கண்டிப்பாக ஒரு 8,000-10,000 கிலோமீட்டர் நீங்கள் தைரியமாக ஓட்டலாம். இது வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கேம் இடும்போது இதில் பிரேக் ஜாமு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா? நிறைய பேர் நினச்சிப்பாங்க இதுமாரிலாம் கேமு, இது ஃப்ரண்ட் வீலுக்கும் பேக் வீலுக்கும் சேம் தாங்க. ஓகேங்களா? அதனால் ரொம்ப கேம் பண்ணி திருப்பி போட்டினா தான் கண்டிப்பாக எதனால் பிரச்சனை வரும். இந்த ஆக்ஷன் பார்த்துங்க, ரொம்ப டைட் இருந்தால் லூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பிரேக் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக வருது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது கண்டிப்பாக நம்ம இன்னும் இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது குறைஞ்சபட்சம் இன்னும் 2,000-10,000 கிலோமீட்டர் போகணும். ஓகேவா? இது எதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன்னா, பிரேக் ஷூ நீங்கள் மாற்றும் போது இதுமாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரே ப்ராப்ளம், அப்பு கண்டிப்பாக தேஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் தேஞ்சிருக்கும். அதுக்காக அப்பை மாற்றினா, இந்த வீல்லாம் மாற்றினா கண்டிப்பாக 4,000 ரூபாய் 5,000 வரும். அதனால் கேம் வந்து லைட்டாக திருப்பி போட்டுக்கணும், அப்படியே ஓட்டலாம். இதெல்லாம் பிரேக்கு இது நாய்ஸும் பிரேக் ஜாம் ஆகுது, இந்த பிரச்சனை எதுவுமே நடக்காது உங்களுக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. என்ன நிறைகள் குறைங்க இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? இது பிரேக் நாய்ஸுக்கு ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருப்பேன். இதை கட்டிட்டு இந்த புஷ்ஷை உள்ளே தள்ளிட்டு நல்லா எம்ரி ஷீட் போட்டு க்ளீன் பண்ணிட்டு போகணும். நம்ம வீடியோவில் நீங்களே செக் பண்ணிங்கனாவே தெரியும். இந்த பிரேக்கு நிறைய போட்டிருப்பேன் நான். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒரு நம்ம நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை டிஸ்க் பிரேக்கு வந்து இந்தமாரி பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் ட்ரம் பிரேக்கு இருக்கிறவங்க இதுமாரி பண்ணலாம். உங்கள் வண்டி இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்டு வண்டிக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் கூட ஒரு ஐடியா பண்ணலாம். இதுமாதிரி சின்ன விஷயம், 2 டூல்ஸ் தான். 10 நம்பர் டியூப்லரு, ஒரு ஸ்டார் இருந்தால் போகிறோம். ஈஸியாக நம்ம கேம் திருப்பி போட்டு இது கண்டிப்பாக ஒன்று 2,000-10,000 கண்டிப்பாக நம்ம ஓட்டலாம் வண்டியை. மற்றவங்க ஹெல்ப் பண்ணாவே ஒரு கெத்து தானே. அதனால தான் நம்ம சேனல் இது. ஓகேங்க, ஏன்னா அந்த கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.